மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாலோவர்ஸ் எல்லாருமே வந்து வெயிட் லாஸ் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி போட்டு அது ரொம்ப கஷ்டமான காரியமா, ரொம்ப சிரமம். ஆனால் எல்லாமே ஜிம்முக்கு போனால் தான் வெயிட் லாஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி போட்டு பல பேர் சந்தேகம் கேட்குறீங்க. வெயிட் லாஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய விஷயமே இல்லை. மேக்ஸிமம் வெயிட் லாஸ் அப்படிங்கிற வார்த்தையை விட ஃபேட் லாஸ் அப்படிங்கிற வார்த்தை தான் வந்து ஒரிஜினல் வார்த்தை. ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் மசில் ஏறும், ஆனால் ஃபேட் குறைஞ்சிருக்கும். வெயிட் குறையாது, ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ஆள் ஸ்லிம் ஆயிடுவாங்க. அதனால வந்து வெயிட் லாஸ்ங்கிறதால ஃபேட் லாஸ் அப்படிங்கிற வார்த்தை தான் வந்து நம்ம ஒரு தெளிவான ஒரு வார்த்தை. அதுக்கு உண்டான ஒர்க்னு ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பரான ஒர்க் அவுட் பண்ணணும். அது ப்ராப்பரான ஒர்க் ரெகுலராக ஃபாலோ பண்ணணும், அதுவும் முக்கியம். அப்போ டயட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் எடுத்தோடனே வந்து நான் வெயிட் குறைக்கிறேன் அப்படின்னு சொல்லி போட்டு நாளையிலேருந்தே வந்து நான் எதுவுமே சாப்பிட மாட்டேன், ஆயில் ஃபுட்டு சாப்பிட மாட்டேன், சுகர் சாப்பிட அப்படின்னு எல்லாம் பண்ணவே கூடாது. பண்ணினா கண்டிப்பாக அப்படி பண்ணுறவங்க தான் ஃபெயிலியர் ஆகிறாங்க. எதுவுமே வந்து படிப்படியா ஸ்டெப் பை ஸ்டெப். உதாரணத்துக்கு நீங்க வந்து இப்போதான் ஸ்டார்ட் பண்ண போறீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு வந்து ஒரு 8 இட்லி சாப்பிட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஒரு 7 பண்ணுங்க, 6 பண்ணுங்க, 5 பண்ணுங்க. அப்படி படிப்படியா குறைங்க. குறைச்சு ஒர்க் அவுட் வந்து ப்ராப்பரா பண்ணீங்கன்னா என்ன ஆகும்னா எதுவுமே படிப்படியா தான் வரும். உடனே சீக்கிரமெல்லாம் வந்து எதுவுமே குறையாது. எப்படி உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஏற 6 வருஷம் ஆயிருக்கும், 10 வருஷம் ஆயிருக்கும். ஏதோ எப்படி ஒரே மாசத்துல 2 மாசம் எப்படி குறையும்? குறையாது. குறையவும் கூடாது. அப்படி குறைஞ்சுன்னா கண்டிப்பா ப்ராப்ளம் வரும். அது எந்த மாற்றமே இல்லை. இதே வந்து படிப்படியா நீங்க குறைச்சிங்கன்னா நீங்க ஃபியூச்சர் வந்து எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லாம நீங்க ஆரோக்கியமா கொண்டு வரலாம். ஆனா மெயினா வந்து ரெகுலரா பண்ணணும். அதே மாதிரி ஃபுட்டோட கண்ட்ரோல் வந்து ரைஸோட அளவு வந்து கம்மி பண்ணுங்க. அதுக்கு ஈக்குவலா வந்து காய்கறி கீரை எல்லாம் நிறைய சேர்த்துங்க. ஃப்ரூட்ஸு வெஜிடபிள்ஸு ஃப்ரூட் சாலட்டு வெஜிடபிள் சாலட்டு அதில் சேர்த்துங்க. ஒரு வேளை வந்து நான்வெஜ் சாப்பிட்ற மாதிரி இருந்தால் வாரத்து ட்வைஸ் வந்து ஒரு நான்வெஜ் சாப்பிடுங்க. சூப் ஐட்டம் எல்லாம் கொஞ்சம் சேர்த்துக்குங்க. ஒர்க் அவுட் வந்து கொஞ்சம் ப்ராப்பராக ரெகுலராக எதை பண்ணாலும் ரெகுலராக பண்ணீங்க கண்டிப்பா ரிசல்ட் வந்து கேரண்டி. அது எந்த மாற்றமே இல்லை. நம்ம நினைக்கிறோம் உடம்பு குறையுமா குறையாதானே அப்படின்னு நிறைய பேர் சார் குறையவே மாட்டேங்குது சார் என்ன சார் பண்றது அப்படிலாம் கிடையவே கிடையாது. கண்டிப்பா குறையும். ஃபர்ஸ்ட் வந்து ஒர்க் அவுட் பண்ண முன்னாடி குறையும் நம்புங்க. ஒர்க் அவுட் பண்ணுங்க, கரெக்டா டயட் ஃபாலோ பண்ணுங்க. அதே மாதிரி ஸ்லீப்பிங் தூக்கம் வந்து கம்பல்சரி முக்கியம். ஒரு சில வந்து பாத்தீங்கன்னா அப்படியே அப்படி செல்ல நோண்டிட்டே உட்காந்துருக்கிறது அப்படி எல்லாம் இருந்தீங்கன்னா கண்டிப்பா குறையாது. ஒரு சில பார்த்தா ஒர்க் அவுட் பண்ணுவாங்க, ஆனா டயட் ஃபாலோ பண்ணுங்க, ஆனா வந்து ப்ராப்பரா வந்து தூங்கி இருக்க மாட்டாங்க, அவங்களுக்கு உடம்பு குறையாது. கம்பல்சரி ஒர்க் அவுட் பண்ணணும், டயட் ஃபாலோ பண்ணணும், அதுக்குண்டான ரெஸ்ட் கம்பல்சரி. அந்த மூணும் சேர்ந்தா மட்டும்தான் உடம்பு குறையுமே ஒழிய நான் வந்து சாப்பிட்றது இல்லைங்க அப்படின்னாலும் குறையாது. தூக்கம் முக்கியம், சாப்பாடு முக்கியம், எல்லாத்துக்கும் மேலேயே ஒர்க் அவுட் வந்து ப்ராப்பரா முக்கியம். அதை மட்டும் ரெகுலரா பண்ணீங்கன்னா குறைச்சிக்கலாம். ஃபார் இன்ஸ்டாகிராம்ல வந்து என்னோட வீடியோ போட்டு இருக்கோம், நீங்க ஃபாலோ பண்ணுங்க. டவுட்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. அதே மாதிரி உங்க நண்பர்களுக்கும் சொந்தக்காரருக்கு ரிலேஷனுக்கெல்லாம் வந்து ஷேர் பண்ணுங்க. எப்படி நீங்க ஒர்க் அவுட் பண்ணி பலன் அடைஞ்சீங்களோ அதே மாதிரி உங்க நண்பர்களும் உங்க சொந்த பந்தமெல்லாம் பயனடையட்டும். வேற என்ன டவுட் ஆகுது என்னோட இன்ஸ்டாகிராம்லயோ என்னோட வாட்ஸ்அப்லயோ வந்து என்னோட நம்பர் கொடுத்துருப்பேன். நீங்க டவுட் கேளுங்க, நாங்க கிளியர் பண்றோம். அதே மாதிரி நாங்க இருக்கிற திருப்பூர் இருக்கிறவங்க வந்து நேர்ல கூட எங்களை வந்து அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வந்து பார்க்கலாம். வெளியூர்ல இருந்தாலும் எதுக்கு வேணா எல்லாத்துக்கும் உண்டானதுக்கும் நாங்க விளக்கம் கொடுக்க தயாரா இருக்கிறோம். நல்லா பண்ணுங்க. வாழ்த்துக்கள். ரொம்ப சந்தோஷம். எங்களுக்கு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு சில வீடியோ எல்லாம் மில்லியன் கணக்கா போயிட்டு இருக்குது. உங்களுடைய ஒத்துழைப்பு தான் எங்களுடைய ஊக்கம். அதனால தொடர்ந்து எங்களுக்கு ஆதரவு கொடுங்க. எங்களை வந்து மென்மேலும் உங்களுக்கு ஒர்க் அவுட் சொல்லி கொடுக்க வாய்ப்பை எங்களுக்கு ஏற்படுத்தி கொடுங்க. வாழ்த்துக்கள். நன்றி.